ஒரு ஆண் குழந்தை. அவங்க வந்து இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் நீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து இந்த எக்ஸாமுக்கு நீ இவ்வளோ மார்க் எடுக்கணும்ன்ற மாதிரியே வந்துட்டு போட்டு கொடுக்குறாங்க. அந்த பையனும் 10வது வரைக்கும் அதே மாதிரி எடுத்துட்டும் வராங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பேரண்ட்ஸ் வந்து தே ஆர் திங்கிங் தட் ஓகே நம்ம பேரண்டிங் வந்து ரொம்ப பிரில்லியண்டா இருக்கு. ஓகே, அதனால வந்து இவங்க சொல்ற மார்க் எல்லாமே நான் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் இப்போ என்ன ஆயிடுதுன்னா, அந்த பையன் வந்து கீ கொடுத்த மிஷின் மாதிரி இருக்கிறாங்க. ஒரு பொம்மை, இப்போ நம்ம எப்படி ஒரு டாயை வந்து நம்ம கீ கொடுத்தா பண்ணுவோன்னு, நீ என்ன பண்ண போற? எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா கிட்ட கேட்கணும், எங்கள் அம்மா கிட்ட கேட்கணும். ஸோ வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? எனக்கு தெரியாது, அவங்க சொல்கிறாங்க, நான் பண்ணுறேன். அந்த குழந்தைக்கு அடுத்தடுத்து என்ன போகணுன்றது தெரியல. ஓகே, சரி இதெல்லாமே விட்டுடு. உனக்கு உன் வீட்டில் ஹாப்பி மொமெண்ட்டுன்னு இருக்கும்ல. ஓகே, ஏதாவது ஒரு மெமரிஸ் இருக்குமே, எனக்கு ஆண்டி கிட்ட அது ஷேர் பண்ண, அப்படியா ஹாப்பி மொமெண்ட்டா? அப்படிலாம் எனக்கு எதுவுமே இருந்ததே கிடையாது. ஓகே, சரி என்ன பேசுவாங்க உங்கள் அப்பா அம்மா வந்து உன்ட்ட என்ன பேசுவாங்க? அவங்க பேசுறதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான், நீனு இந்த அளவுக்கு நீ மார்க் எடுக்கலாம், யூ ஆர் அன்ஃபிட் டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட். அண்ட் அவங்க பேசுற அந்த அந்த 0.5 மார்க் கம்மியாயிட்டா கூட வேர்பல் அபியூஸ் நடக்குது அந்த இடத்துல. ஓ,